நீங்க பேங்காக்குக்கு வந்தீங்கன்னா, இந்த ஒரு இடத்த நீங்க கண்டிப்பா மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஃபாரி வேர்ல்ட். இந்த சஃபாரி வேர்ல்ட 2ஆ பிரிச்சிருப்பாங்க. சஃபாரி பார்க் அண்ட் மெரைன் பார்க். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மெரைன் பார்க்க பத்தி தான் பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டூ கிளிக்கர் சைபீரியன்ஸ் பாஸ் ஆஃப் பெர்ஃபெக்ஷன். இந்த மெரைன் பார்க்க ஒரு ஜூ மாரி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி இருந்தாலும் என்ன ஸ்பெஷல்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற முக்காவாசியான அனிமல்ஸ நம்மளால டச் பண்ணி அவங்களுக்கு ஃபீட் பண்ண முடியும். இந்த பார்க்குள்ள என்டர் ஆகும்போதே 2 சைட்லயும் பார்த்தீங்கன்னா, மெக்காவஸ் வச்சிருப்பாங்க. இந்த மெக்காவஸ அவங்க கேஜ் பண்ணல. கம்ப்ளீட்டா ட்ரெயின் பண்ணி ஃப்ரீ ஃப்ளைட் விட்டுருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ்க்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது. அனிமல் ஷோஸ்க்கும் ரொம்பவே ஃபேமஸ். டிக்கெட் கூடவே நமக்கு 2 பேம்ப்ளெட்ஸ் குடுப்பாங்க. அதுல ஒரு பேம்ப்ளெட்ல அனிமல்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்னு பேம்ப்ளெட்ல பார்த்தீங்கன்னா, இந்த அனிமல் ஷோஸ் எல்லாமே என்ன மாரியான டைம்ல நடக்குன்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு உள்ள போனோனே போனீஸ் இருந்தாங்க. அந்த போனீஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அவங்களுக்கு ஃபீட் பண்ணி ஒரு சில வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம். அப்படியே போகும்போது ஜெயின் ஃபிஷஸ், குரோக்கடைல் இன்னும் ஒரு சில ஸ்பீஷீஸ் இருந்தாங்க. சென்னையில பார்த்த ஸ்பீஷீஸ், பார்க்கக்கூடிய ஸ்பீஷீஸ் எல்லாம் நாங்க அவாய்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெயினா கடல் பசுவ பார்க்க போயிருந்தோம். எத்தன பேர் இந்த கடல் பசுவ முதல் தடவ பார்க்குறீங்கன்றத மென்ஷன் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல இது பேரு மேனட்டீன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜங்கிள் வாக் வந்துரும். இந்த ஏரியால நெறைய கேஃபிடேரியாஸ் இருக்கும். நமக்கு தேவையான ஸ்நாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் நம்ம இங்கேருந்து வாங்கிக்கலாம். இங்க எந்த ஒரு பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸுக்கு நம்ம ஃபீட் பண்ணணும்னாலும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அந்த சார்ஜஸ குடுத்தீங்கன்னா, அவங்க அதுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய ஃபுட்ட குடுப்பாங்க. அத நம்ம அவங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். ஒராங்குட்டான் ஷோவுக்கு டைம் ஆயிட்டதால வேகமா போயிட்டுருந்தோம். மேப்ப பார்த்து அந்த இடத்துக்கு போறதுக்குள்ளவே ஷோவ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குழந்தைங்களோட வந்திருந்தீங்கன்னா, இந்த ஒரு ஷோவ கண்டிப்பா மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இப்ப இந்த ஷோஸோட ஒரு சில கிளிப்பிங்க உங்களுக்காக போட்டு காட்டுறேன். நீங்களே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. 'ஒராங்குட்டான்' ஷோ முடிஞ்ச உடனே வேகமா வெளியில வந்துட்டோம். அந்த ஒராங்குட்டான்ஸோட நாங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கல. ஏன்னா, அடுத்து நடக்கப் போற எலிஃபேண்ட் ஷோஸ மிஸ் பண்ணாம ஆரம்பத்திலருந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். போற வழியில இந்த வால்ரஸ பார்த்தோம். ரொம்ப வியப்பா இருந்துச்சு. எலிஃபேண்ட் ஷோ ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரோல போய் உட்காந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அங்க சின்னதா ஒரு நோட்டீஸ் போட்டிருந்தாங்க. எலிஃபேண்ட்ஸ் தண்ணியோட விளையாடும்போது ஃபர்ஸ்ட் 5 ரோ கம்ப்ளீட்டா நனைஞ்சிருவாங்கன்ட்டு, அத பார்த்துட்டு பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டோம்.
இந்த மாரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எலிஃபண்ட்ஸ வச்சு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எலிஃபண்ட்ட வச்சு ஒரு டிராயிங் பண்ணாங்க. அந்த டிராயிங்க ஆக்ஷன்ல விட்டாங்க. அது முடிஞ்ச பிறகு எலிஃபண்ட்டுக்கு ஃபீடிங்கும், அதுக்கப்புறம் எலிஃபண்ட் மேல ஏறி என்னோட பையன் ஒரு ரைட் போனான். இந்த எலிஃபண்ட்டுக்கு ஃபீட் பண்றதுக்கும் செப்பரேட்டான சார்ஜஸ், எலிஃபண்ட் மேல ஏறி ரைட் போனதுக்கும் செப்பரேட்டான சார்ஜஸ். Thank you so much. Okay, everybody have a nice day. See you. இப்போ அவ்வளோதான். எலிஃபண்ட் ரைட் முடிச்ச பிறகு நாங்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா, எக் வேர்ல்ட். இந்த எக் வேர்ல்ட்ல வேற வேற பேர்ட் ஸ்பீஷீஸோட எக்ஸ வச்சிருந்தாங்க டிஸ்ப்ளேக்கு. அதே நேரத்தில இவங்களோட பார்க்ல பேர்ட்ஸ் லே பண்ற எக்ஸ இன்குபேட் பண்ணி, அத ஹேட்ச் பண்ணி, டே 1ல இருந்து அத எப்படி ரெய்ஸ் பண்ணி ட்ரெயின் பண்றாங்கன்றத டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த மாரியான ட்ரெய்னிங்க டே 1லேருந்து குடுக்கறதால தான் அவங்களோட பார்க்ல முக்காவாசியான பேர்ட்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ளைட்ல விட்டுருக்காங்க. எதையும் கேஜே பண்ணல. எக் வேர்ல்ட்லேருந்து வெளியில வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா, அங்க ஒரு ஃபோட்டோ பூத் இருக்கும். அந்த ஃபோட்டோ பூத்ல ஒரு சில அனிமல்ஸோட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு உண்டான சார்ஜஸ டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. அத நீங்க பே பண்ணிட்ட பிறகு உள்ள போனீங்கன்னா, அங்க Instagram அண்ட் YouTubeல ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒராங்குட்டான்ஸோட வீடியோ மேக் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும் உங்களால. அதுக்கப்புறம் டைகர் கப்ஸுக்கு ஃபீட் பண்ணி வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியான டியூரேஷன் தான் இங்க குடுப்பாங்க. நீங்க டைகர்ஸோட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா, பட்டாயால இருக்கிற டைகர் பார்க் தான் பெட்டரான ஆப்ஷன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, பிரெடேட்டர் பேர்ட்ஸோட ஃபோட்டோ பூத் இருந்துச்சு. இங்க ஈகிள்ஸ் இருந்துச்சு. அவுல்ஸ்லயே 2, 3 வெரைட்டீஸ் இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு நாங்க ஜிராஃப் ஃபீடிங் ஸ்டேஷன் போயிட்டோம். நாங்க ஜிராஃப் ஃபீடிங் ஸ்டேஷனுக்கு வரும்போது பெருசா எந்த கிரவுடும் இல்ல. ஏன்னா, அந்த டைம்ல ஸ்பை வார் ஷோ நடந்துட்டு இருந்தது. நாங்க அந்த ஷோவ ஸ்கிப் பண்ணிட்டோம். நாங்க இங்க மெயினா பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஷோஸ்க்காகவும் ஜிராஃப் அண்ட் அல்பாக்காவ பார்க்கறதுக்காக தான் மெயினா வந்திருந்தோம். அத நாங்க முழுசா என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த ஷோ முடிஞ்சிருச்சு. ஷோ முடிஞ்சு ஸ்கூல் பசங்க மொத்தமும் இந்த ஜிராஃப் ஃபீட் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. அதனால நாங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோம். பட் இருந்தாலும் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ என்னோட வாழ்நாள்ல என்னால மறக்கவே முடியாது. இது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஆக்டிவிட்டிய முடிச்சுட்டு பொறுமையா போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஆமை மாரி அசஞ்சு போய் டால்ஃபின் ஷோல போய் உட்கார்ந்தோம். இங்க டால்ஃபின் ஷோ பார்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நாங்க பட்டாயால டால்ஃபின் ஷோ பார்த்துருந்தோம். இந்த ஷோவ கம்பேர் பண்ணும்போது பட்டாயால டால்ஃபின் ஷோ ரொம்பவே சூப்பரா இருக்கு. பட் ஒரே வித்தியாசம் என்னன்னா, இங்க நெறைய கிரவுடு ஓப்பன் ஆம்பியன்ஸ்ல பார்க்குறோம். அங்க வந்து ஒரு குளோஸ்ட் ஏரியால நம்ம டால்ஃபின் ஷோ பார்ப்போம். டால்ஃபின் ஷோ முடிஞ்சு வெளியில வந்த உடனே வரிசையா நெறைய அனிமல்ஸ் இருந்தாங்க. ஒரு சில பேர்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஃபிஷஸ்க்கு ஃபீட் பண்ணி நெறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதில ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கோய் கார்ப் ஃபீடிங் ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம். அங்க இருக்கிற கோய் கார்ப்ஸ் நல்ல கலர்ஃபுல்லாவும் பெருசா இருந்துச்சு. ஏரியாவ நல்ல ஸ்பேஷியஸா வச்சிருந்தாங்க. நம்ம ஃபுட்டு போடும்போது எல்லாரும் நம்ம கிட்ட வந்தாங்க. அத முடிச்சுட்டு அப்படியே கேமல் ஃபீடிங் ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம். அந்த கேமல்ஸ் எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணோம். நெறைய பேபி கேமல்ஸ் வச்சிருந்தாங்க. அதுக்கும் மில்க் குடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கேங்க்ரூ ஃபீடிங் ஸ்டேஷனுக்கு போனோம். என்னோட பையன் வந்து கேங்க்ரூஸ ரொம்ப வியப்பா பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா, இதுக்கு முன்னாடி அவன் கேங்க்ரூஸ லைவா பார்த்ததே கிடையாது. இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனோனே டிஃபரெண்ட் பேர்ட்ஸும், ஒரு சில அனிமல்ஸும் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஹைலைட்டே வருது. ஏன்னா, இந்த ஒரு அனிமல பார்க்கறதுக்காக தான் நான் மெயினா இந்த ஒரு சஃபாரி வேர்ல்டுக்கு வந்திருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்பாக்கா. இந்த அல்பாக்கா மேல எனக்கு எப்படி ஆசை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஷங்கரோட மூவிஸ்ல சாங்ஸ்ல ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா, லாமாஸ யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த லாமாஸ நான் அல்பாக்கான்னு நெனச்சுட்டேன் சின்ன வயசுல. அப்படி தான் இந்த அல்பாக்கா மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வந்துச்சு. ஸோ இந்த அல்பாக்காஸ்க்குலாம் ஃபீட் பண்ணி முடிச்சு, போற வழியில இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் தடவி குடுத்து, அவங்களுக்கும் ஃபீட் பண்ணிட்டு, அப்படியே நான் இங்க எக்ஸிட் ஆயிட்டோம். நாங்க எக்ஸிட் ஆகும்போது அங்க பேர்ட் ஷோஸ் நடந்துட்டு இருந்தது. பட் நாங்க வேற ஒரு முக்கியமான இடத்துக்கு வேண்டியது இருந்ததால, நாங்க பேர்ட் ஷோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டோம். நாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நெறைய ஷோஸ ஸ்கிப் பண்ணிட்டோம். நாங்க ஒரு 3 அனிமல் ஷோக்கு மட்டும் தான் போயிருந்தோம்.
எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த சஃபாரி வேர்ல்ட என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த மாரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னொன்னு ஒரு சூப்பரான வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.